சிபிஐ வழக்கா இருக்கட்டும், அது அடுத்த நாளே வந்து ஜனநாயகன் படம் வழக்கா இருக்கட்டும், நெருக்கக்கூடிய செயல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அதுல திமுக பங்கு என்ன? சரி, இப்போ 41 பேர் இறந்ததுக்கு ஒழுங்கான போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்காதது மெயின் அக்யூஸ்டே வந்து திமுக தான் அப்படின்னு தான் வந்து தாவேக தரப்புல வைக்கிறாங்க. சரி, தாவேக தரப்புல வைக்கிறாங்கல்ல, அதற்காக அவர்கள் திமுகவை எதிர்த்து செய்தது என்ன? சென்சார் போர்டை வச்சு பாஜக மிரட்டது நீங்க தானே சொல்றீங்க. விஜய் எப்படி சொன்னாரா? யார் பாதிக்கப்படுறான்னு சொல்ற அவரே எப்படி சொல்லலை. அப்ப யாருக்காக நீங்க அரசியல் பண்றீங்க? தாவேக்கா நீ 1000 ரூபா கேள்வி கேட்கிறீல்ல, அது எப்படின்னா இந்த வடிவேல் சொல்லுவார்ல, ஏன்டா இம்புட்டு பெரிய ஆடு செத்து கிடக்குது, இம்புட்டு பெரிய கோழி செத்து கிடக்குது, அதை விட்டுட்டு உனக்கு ஈதான் அவ்வளோ தப்பு பண்ணிருக்கோம் திமுக. வருமானம் உயரணும், அவங்க கார் வாங்குற அளவுக்கு ஆகணும் அப்படிங்கிறது ஆண்டுக்கான வருமானம். இப்போ உங்கள் தாத்தாவோட உங்கள் அப்பா ஜாஸ்தியாக சம்பாரிச்சாரா இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் அப்பா வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பாவோட ஜாஸ்தியாக சம்பாதிப்பீங்களா இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் சராசரியாக ஆண்டுக்கான வருமானம் உயர்ந்திருக்கா இல்லையா? எல்லா பூத்துக்கும் ஏஜென்ட் வந்து திமுக தரப்பில் இருக்குது. தாவேகா தரப்பில் எத்தனை ஏஜென்ட் இருக்குது? நீங்கள் திமுகவோட ஜாஸ்தியாக இருக்கிறீங்கன்னா ட்விட்டரில் மட்டும் தான் ஜாஸ்தியாக இருக்கிறீங்க. ட்விட்டரில் எலெக்ஷன் வச்சா தளபதி வந்து சிஎம் ஆயிடலாம். எந்த மக்கள் போராட்டத்திலுமே துணை நிற்கல. தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு போயிருக்காங்க. என்ன போயிருக்காங்களா? அவங்க இவர்கிட்ட வந்தாங்க. போற இடமெல்லாம் கூட்டம் வருது, அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. ஓட்டு போட போகாதீங்க, அங்கேயும் கூட்டம் வரும்ல. நான் ஏதோ பெரிய கடவுள், நான் வந்துட்டு எல்லாரும் கூடிடுவாங்க, அதனால நான் களத்துக்கே வர முடியாது. அவ்வளவு பெரிய ஆள்ல நீ வராத, அரசியலுக்கு வராத. இந்த தாவேக்கல்ல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி பாருல சார். இப்போ தொடர்ந்து வந்து திமுக அரசும் பாஜக அரசும் வந்து தாவேக்க வந்து வளர விடக்கூடாது, தேர்தலை நோக்கி பயணிக்க விடக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்க ஒரே நாளே பார்த்திருப்பீங்க, இந்த சிபிஐ வழக்கா இருக்கட்டும், அது அடுத்த நாளே வந்து ஜனநாயகன் படம் வழக்கா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அந்த ஒரே டைம்ல வந்து விஜயை போட்டு எப்படி சொல்றது, இப்போ நீங்க பத்திரிகை எல்லாம் பார்த்திருப்பீங்க, கழுத்தை நெருக்கக்கூடிய செயல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? சரி, அதுல திமுக பங்கு என்ன? சரி, இப்போ 41 பேர் இறந்ததுக்கு ஒழுங்கான போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்காதது மெயின் அக்யூஸ்டே வந்து திமுக தான் அப்படின்னு தான் வந்து தாவேக தரப்புல வைக்கிறாங்க. சரி, தாவேக தரப்புல வைக்கிறாங்கல்ல, அதற்காக அவர்கள் திமுகவை எதிர்த்து செய்தது என்ன? அதற்காக இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ ஆசிரியர் ஒருவர் இறந்து விட்டார், அப்போ அதற்கான போராட்டம் நடக்குது. தாவேக்கா எத்தனை இடங்களில் திமுகவுக்கு எதிராக என்ன செய்தது? இப்போ வழக்காடுறாங்க. சரி, தாவேக்கால இப்போ திமுக, பாஜக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, காங்கிரஸ் எல்லாருமே கெட்ட கட்சி, தாவேக்கா நல்ல கட்சின்னு வச்சுப்போம். கடைசியாக தாவேக்கா அரசியல் பேசி எத்தனை நாள் ஆச்சு? 2 மாதத்துக்கு ஒரு தடவை 7 நிமிஷம் நான் அரசியல் பேசுவேன் அப்படின்ற கட்சி ஊரில் இருக்கிற எல்லா கட்சியும் குறை சொல்லுது. சரி, உங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ கூட ஜனநாயகன் படம் ரிலீஸை தடுத்து வச்சிருக்கிறது யார்? பாஜக. சிபிஐ விசாரணையை வச்சு உங்களுக்கு அழுத்தம் கொடுப்பது யார்? விசாரணை வந்து சென்னையில் ஒழுங்கா நடக்காது, திமுக அதுக்கான முறையான பாதுகாப்பு வழங்காதுன்றதுனால தான் சரி டெல்லியை நோக்கி போய் சரி திமுக அழிச்சிடலாம், திமுக வந்து எல்லாத்தையும் தூக்கில் போட்டலாம். சரி, இப்போ சிபிஐ விசாரணை எங்கே நடக்குது? டெல்லி. பாஜகன்னு கடைசியாக இவர் பேசி எத்தனை நாள் ஆச்சு? ஏதாவது ஒரு அறிக்கையில் சிபிஐ வச்சு எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் தானே சொல்கிறீங்க பாஜக மிரட்டுதுன்னு, அழுத்தம் தராங்கண்ணே. சென்சார் போர்டை வச்சு பாஜக மிரட்டுதுன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. விஜய் எப்படி சொன்னாரா? யார் பாதிக்கப்படுறான்னு சொல்கிற அவரே எப்படி சொல்லலை. அப்போ யாருக்காக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? நான் அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து விஜய் பாஜக விமர்சிக்கல அப்படின்றதெல்லாம் பேச்சே கிடையாது. அவர் 2 வருஷமாக திமுகவே விமர்சிக்கலான்றதானே எனக்கு பேச்சே. இப்போ நீங்கள் திமுகவா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறது திமுக விமர்சனமா, இல்லை நான் தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனைகளை திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறது இப்போ திமுக எதிர்ப்பா? நீங்கள் திமுக எதிர்ப்புன்றது நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் தொழிலாளர் பிரச்சனையில், சாதி ஆணவ படுகொலை பிரச்சனை, கவின் பிரச்சனை என்ன பிரச்சனை எதுவும் பேசினது, இந்த மாதிரி பிரச்சனைகளில் மக்களோட நின்று திமுக எதிர்த்தீங்கன்னா நீங்கள் எங்கால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம். ஆனால் நீங்கள் எதெல்லாம் வந்து கேள்வி பண்ணுறீங்க அப்படின்னா, அருண்ராஜ் ஐஏஎஸ் எதை கேள்வி பண்ணுறாரு? 1000 ரூபா கொடுக்குறது கேள்வி பண்ணுறாரு. ஓசி பஸ் வேணான்னு மகளிர் அணி வந்து கோஷம் போடுறாங்க. அப்போ மக்கள் ஆதரவாக இருக்கும் மக்கள் நலத்திட்டங்களை எதிர்ப்பது திமுக எதிர்ப்பது கிடையாது, மக்களை எதிர்ப்பது. திமுக எதிர்ப்புனா நீங்கள் என்ன சொல்லணும்னா, யாருக்காவது திராணி இருந்தால், நான் இப்படி சொல்கிறேன்ல, திமுக அந்நிய முதலீடுகளை கொண்டு வருவதற்காக சாம்சங்க்கு, ஃபோர்டுக்கு, ஃபாக்ஸ்கானுக்கு இது போன்ற பெரு நிறுவனங்களுக்கெல்லாம் விலை போயிடுச்சு. திமுக அவங்களுக்கு 1000 கோடியாக சன்மானம் சப்சிடிஸை எடுத்து கொடுக்குது, சாஃப்ட் லோன்ஸ் கொடுக்குது, வரி விலக்கு கொடுக்குது, ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி கொடுக்குது, லேண்டு வாங்கி கொடுக்குது. பேசுதெல்லாம் திமுக எதிராக. அதாவது தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி எதையுமே கொடுக்க மாட்டோம் பெரு நிறுவனங்களுக்கு சொல்ல வேண்டியதானே. ஆனால் நீங்கள் எதை தாக்குவீங்க?
மக்களுக்கு இலவசமாக தரதை நீங்க தாக்குவீங்க. ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? அந்த இலவசத்தை யாரு கேட்டா? பொருளாதாரத்துல உயர்த்துங்கன்னு தானே தாவேக்கா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு சார். வேலை வாய்ப்பை பெருக்குங்க. ஒரு நிமிஷம். அந்த 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 1000 ரூபா யாரோடது? அந்த 1000 ரூபா யாரோடது? மக்களோட காசு. மக்களோடது. ஓகேவா? இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது வந்து இலவசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல அதுவே ஒரு பெரிய குற்றம். அது இலவசம் கிடையாது. ஆர்டிகல் 14, 15, 16 என்ன சொல்லியிருக்குன்னா சமத்துவத்தை பற்றி பேசுகிறது. மக்கள் மத்தியில் சமத்துவம் கிடையாது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னும் போது, அதுவும் குறிப்பாக பெண்கள் ஆண்கள்னு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னும் போது, அதனால தான் அது பேர் பெண்கள் மகளிர் உரிமை தொகை. அது இலவசம்லாம் கிடையாது. யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. அபிஜித் பானர்ஜி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கார் எக்கனாமிக்ஸில். யுனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட ரெக்கமெண்டேஷன். அது கலிஃபோர்னியாலே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பில்கேட்ஸ் போன்ற நபர்கள்லாம் பேசுகிறது கேட்டிருப்பீங்க. யுனிவர்சல் பேசிக் இன்கம்மை இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்க. அமேசான், பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட்லாம் ஆதரிக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக வந்து யுனிவர்சல் பேசிக் இன்கம்க்கு முழு ஆதரவு, முழு எதிர்ப்புன்றது கிடையாது. இது என்னமோ வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. அவங்க வாக்கு கொடுக்கலாம். திமுக வாக்கு இதனால் ஆதரவு பண்ணலாம் கொடுக்கலாம். ஆனால் அது கொடுக்குற காசு அப்படிங்கிறது மக்களோட வரி பணம். இதை கொடுக்காதுன்னு சொல்கிறதுலாம், அதாவது நீ என்ன கேட்குற அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 100 நாள் வேலை திட்டம் இருக்கும். இது வந்து பொதுவான போக்கு. 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடி செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 கோடியில் வந்து ஏன் மக்களுக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் காசு கொடுக்குற அப்படின்னு கேட்பான். 1.5 லட்சம் கோடி அதானி கொடுத்துருப்பான். அதை கேள்வி கேட்க மாட்டான். நான் அதான் சொல்கிறேன், தாவேக்கா நீ 1000 ரூபா கேள்வி கேட்குறீல்ல, அது எப்படின்னா இந்த வடிவேல் சொல்லுவார்ல, ஏன்டா இம்புட்டு பெரிய ஆடு செத்து கிடக்குது, இம்புட்டு பெரிய கோழி செத்து கிடக்குது, அதை விட்டுட்டு உனக்கு ஈடான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் திமுக. ஏங்க நான் இப்போவும் சொல்கிறேன், அது திமுக ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாலையாக இருக்கட்டும், இவங்க இந்த பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்குற சப்சிடிங்கிறது இந்த 1000 ரூபா கொடுக்குறது, 2000 ரூபா கொடுக்குறது, 3000 ரூபா கொடுக்குறது, மக்களுக்கு செய்கிற நம்ம சமூக நல திட்டங்களுக்கு சரி பங்கு அதுலேயும் இருக்குது. அப்போ நீங்கள் எதை விமர்சிக்கணும்? மக்களுக்கு தரதை விமர்சிக்கணுமா, பெரிய பெரிய பணக்காரனுக்கு அள்ளி கொடுக்குறத விமர்சிக்கணுமா? பெரிய பெரிய பணக்காரனுக்கு கொடுக்குறதா விமர்சித்து அந்த காசை சேமித்து இன்னும் மக்களுக்கு ஜாஸ்தியாக செய்யணும் தான் நீ கேட்கணும் இல்லையா? ஏன் நீ திருப்பி மக்களுக்கு தரலாம் கேட்கக்கூடாது. இப்போ ஒரு ஒரு நம்மளோட கனவு என்ன அப்படின்னா, திமுக அதிமுக இந்த 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 கட்சிகள்லாம் காணாமல் போயிடும் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட கனவு என்னென்னா, ஏதாவது ஒரு மனிதர் காலையில் எழுந்தால் அவர் வீட்டு வாடகையை பற்றி கவலைப்படக்கூடாது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு கவலைப்படக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி பில்லு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதை பற்றி கவலைப்படாமல் தான் எடுத்துக்கொண்ட வேலையில் சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்பது மட்டும்தான் அவரோட இலக்காக இருக்கணும். அப்படின்னும்போது அரசு இது எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிக்கணும், அரசு இது எல்லாத்தையும் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கில் தான் அது அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நம்ம லேப்டாப் தரோம், சைக்கிள் தரோம், மிக்சி தரோம், கிரைண்டர் தரோம், ஃபேன் தரோம், எல்லாம் தரதுக்கு காரணம் டிவி தரோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வாங்கிறதுக்கான உழைப்புக்கு நீ ஓடாத, நீ அதுக்கு பதிலாக விஞ்ஞானபூர்வமாக யோசிக்கிறதும் மருத்துவத்தில் யோசிக்கிறதும் தமிழ்நாட்டை இந்த கட்டமைப்பை வளர்த்துறதுக்கான நீ மைண்டை செலுத்து. அந்த 1000 ரூபா தரது அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு நீங்கள் அந்த தமிழா நிகழ்ச்சிலாம் பார்த்துருப்பீங்க, மாத்திரை வாங்குறதுக்கு, சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறதுக்கு, பசங்களுக்கு வந்து சின்ன பலகாரம் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எங்களுக்கு கையில் காசு இல்லைங்கிறாங்கல்ல. அப்போ அதற்காக நீ போய் இன்னொரு 2 மணி நேரம் பூ கட்டுறது, 2 மணி நேரம் போய் இன்னொரு எங்கேயாவது வீட்டு வேலை பார்க்குறது அப்படின்னு இல்லாமல் அதை சேகரிச்சுக்கிட்டு நீ உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை இன்னும் சரியாக படிப்ப வைப்பதற்கு அதில் செலவிடணும் அப்படின்றதான். இப்போ உஜ்வாலா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, கேஸ் சிலிண்டர் திட்டம்னு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, விறகடுப்பில் சமைக்கிறதுனால ஒரு பெண்மணிக்கு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் ஆகுது அடுப்படியில் வேலை. கேஸ் சிலிண்டர் கொடுத்தா அது 2 மணி நேரமாக குறைக்கப்படுது. அப்போ இந்த மிச்சம் இருக்கிற 6 மணி நேரத்தை அவர்கள் வேறு எதற்காவது செலவிடுவாங்க. அது போல தான் இந்த 1000 ரூபாயும் கொடுக்கப்படுது. அப்போ அது இல்லாமல் இது இலவசமாக கொடுக்குறாங்க, இலவசமாக மக்களை வந்து பொருளாதாரத்தை ஏற்றினா, பொருளாதாரத்தை ஏற்றுறதுக்கு தான் இதை கொடுக்குறதே. பொருளாதாரத்தை ஏற்றுறதுனா மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்கள் போய் வேலை பார்க்கணும். அப்போ இந்த 1000 ரூபாய்க்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க பொருளாதார ரீதியாக வளர மாட்டாங்க அப்படின்றதுக்கு தான் கொடுக்குறது. வேலை வாய்ப்பு திட்டத்தை விஜயோட சின்ன விஷயம் வந்து காஞ்சிபுரத்தில் பேசும்போது சொன்னாரு, வேலை வாய்ப்பை பெருக்குங்க, இப்போ வந்து பொருளாதாரத்தில் உயர்த்துங்க, ஒருபடி மேலே போய் கார் வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட பொருளாதாரத்தை உயர்த்துங்க, எல்லாருக்குமே வீடு, சொந்த வீடு அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க ஏன் இது வரைக்கும் பண்ணல அப்படின்றது தானே அவங்களுடைய கேள்வி. இது எல்லாருமே வந்து தாவேக்கா பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் தேர்தலை வந்து சந்திக்க களத்தில் அதுக்கு என்ன பண்றாங்க? அதுக்கு என்ன பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்போ வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, இப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு இருக்கு இல்லையா, அதாவது மக்களின் வருமானம் உயரணும், அவங்க கார் வாங்குற அளவுக்கு ஆகணும் அப்படிங்கிறது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்போமா, 1991 எத்தனை பேர் தமிழ்நாட்டில் கார் வாங்கும் நிலைமையில் இருந்தாங்க, 2026 எத்தனை பேர் கார் வாங்குற நிலைமையில் இருக்காங்க? அது உயர்ந்திருக்கா உயரலையா? நீங்கள் சொல்லுங்கள், உயர்ந்திருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், உயர்ந்திருக்கா உயரலையா? அப்போ இந்த மாற்றம் வந்திருக்கா இல்லையா?
அப்போ உங்களுக்கு வந்து ஓவர் நைட்டில் எல்லாரும் கார் வாங்குற மாதிரி மாறிடுவாங்களா? கிடையாதுல்ல. இது ஒரு வளர்ச்சி போக்கில் போயிட்டுருக்கு. ஆண்டுக்கான வருமானம் இப்போ உங்கள் தாத்தாவோட உங்கள் அப்பா ஜாஸ்தியாக சம்பாரிச்சாரா இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் அப்பா வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பாவோட ஜாஸ்தியாக சம்பாதிப்பீங்களா இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் சராசரியாக ஆண்டுக்கான வருமானம் உயர்ந்திருக்கா இல்லையா? அப்போ அது ஏன் உயர்ந்தது? வழியில் சத்துணவு போட்டாங்க. 80களில் சத்துணவு போட்டதுனால உயர்ந்திருக்கு. 90களில் வேலை வாய்ப்பு கொடுத்ததுனால உயர்ந்திருக்குது. 2000களில் லேப்டாப் கொடுத்ததுனால, சைக்கிள் கொடுத்ததுனால இதெல்லாம் உயர்ந்திருக்கு. அப்போ இன்றைக்கி 1000 ரூபா தரதுனால 2030களில் உங்களுக்கு ஆண்டு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். கார் வாங்குறவங்களோட சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இதுக்கு தான் அது தரதோ இல்லையா? எதற்கு அதை தராங்களோ அதுக்கு எதிராகவே பேசுறது அப்படின்றது இல்லையா? அது ஆகச்சிறந்த அறிவாளித்தனம் தான் சொல்லுவேன். இப்போ மருந்து கொடுத்தா குணமாயிரும். ஏன்டா மருந்து கொடுக்குற? அதை குணப்படுத்துறான்னு. டேய், மருந்து கொடுக்குறதே குணப்படுத்துறதுக்கு தான்டா. இப்போ வேலை வாய்ப்புக்குன்னு சொல்கிறாரு இல்லையா? இப்போ மைக்ரோ சிப்பு கொண்டு வருது இங்கே வந்து தூத்துக்குடியில் இவி ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுலாம் எதுக்கு? அதுக்கு மாறாக இப்போ அதில் விமர்சனங்கள் இருக்குது, எங்களுக்கும் விமர்சனங்கள் இருக்குது. இப்போ அதற்கு மாறாக ஒரு வேலை வாய்ப்புக்கான திட்டம் அப்படின்னு விஜய் என்ன சொல்லியிருக்காரு? எதாவது சொல்லிருக்காரா? நான் தெரியாமல் கேட்குறேன், நான் ரொம்ப அறியாமையில் கேட்குறேன். விஜய் வேலை வாய்ப்புக்காக தான் என்ன செய்வதாக சொல்லியிருக்காரு? என்ன எதுவும் அறிவிக்கல, எதுவுமே அறிவிக்கல இல்லையா? ஏன்னா இப்போ வேலை வாய்ப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது நீங்கள் ஃபேக்ட்ரிகள் அமைக்கணும். கரெக்டா? இல்ல இப்ப எத்தனையோ பேர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இல்ல வேலை வாய்ப்புக்காக. அது வேலை வாய்ப்புக்காக இல்லை. பார்த்தீங்களா, போராடுறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது வேலை வாய்ப்புக்காக போராடுறது. சரியான சம ஊதியம் கேட்டு ஒரு நிமிஷம். அதுவும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதும் ஒண்ணு கிடையாது. நீங்க திருப்பி ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. வேலை நிரந்தரம். இளைஞர்கள் அப்போ படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. பாத்தீங்களா? இந்த போராட்டம் வேற, அந்த போராட்டம் வேற. வேலை வாய்ப்புக்கான போராட்டம் வேற, வேலை நிரந்தரமாகும் போராட்டம் வேற. இப்போ நடந்துட்டு இருக்க போராட்டம் வேலை நிரந்தரத்துக்கான போராட்டம். இதை வேலை வாய்ப்பு போராட்டம் சொன்னீங்கன்னா நீங்கள் போராடுபவர்கள்ட்ட செவிசாய்க்கலன்னு அர்த்தம். சரி, வேலை வாய்ப்புக்கு வரும். இப்போ வேலை வாய்ப்புக்கு பண்ணணும்னா ஃபேக்ட்ரிகளை உருவாக்கணும், தொழிலை வளர்த்தணும். இப்போ தொழிலை வளர்த்தணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் நிலங்களை வாங்கணும். மக்கள் இருக்கிற, விவசாயிகள் இருக்கிற நிலத்தை அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து வாங்கணும். இப்போ அதில் சூழியல் பாதிப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ இது அத்தனைக்கும் சேர்த்து இது அத்தனையும் வந்து சால்வ் பண்ண முடியாதுலாம் கிடையாது. எல்லா ஊர்லேயும் இதுக்கு ஏதாவது ஒரு பேலன்ஸை கண்டுபிடிச்சி இதுக்கு சால்வ் பண்ணி தான் தொழிலை வளர்த்துறாங்க. இப்போ இது போல் தாவேக்கா என்ன திட்டத்தை வைத்திருக்கிறது? இப்போ கம்யூனிஸ்ட்டுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அதில் இப்போ அவங்க வந்து கூட்டுறவு சங்கங்கள்லாம் வச்சுருக்காங்க கேரளாவில். இப்போ திமுகவுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது. விசிக்கு அதில் ஒரு நிலைப்பாடு இருக்குது. தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? இதில் தொழிலை வளர்த்துவது, வேலை தருவதற்கு நிலைப்பாடு என்ன, தீர்வு என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது நான் திருப்பியும் சொல்கிறேன், திமுகவை விமர்சிப்பது அப்படின்னா வேலைவாய்ப்பை தராமல் இருப்பதற்கு திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு பேசுங்க. ஏன் அப்படின்னா சாம்சங்க்கு எதிராக, ஃபோர்டுக்கு எதிராக, இது மாதிரி பெருநிறுவனங்களுக்கு எதிராக விஜயாலையும் பேச முடியாது, திமுகவாலையும் பேச முடியாது, விஜயாலையும் பேச முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்னை சூஸ் பண்ணணும்? நீ திமுக பண்ணுறது தான் பண்ணுற. ஆனால் திமுக பண்ணுறதையே அதில் 0.1% வீரியத்தில் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ திமுகவை எதிர்க்கவே இல்லை அப்படிங்கிறத என்னோட குற்றச்சாட்டுங்க. இல்லை, இப்போது திமுக தாவேக்காக்கு தான் வந்து தேர்தல் களம் வந்து போட்டியில் இருக்குது, வேறு யாருமே வந்து போட்டியிலே இல்லை அப்படின்ற மாதிரியான. நான் கூட சொல்லுவேன் எனக்கும் ட்ரம்ப்புக்கு தான் போட்டின்னு. அதெல்லாம் போட்டி ஆயிருமா? இப்போ ஒன்றுமே இல்லை. எந்த காலத்தில் போட்டின்னு எடுத்துப்போம். பூத் ஏஜென்ட் போட்டாங்களா எஸ்ஐஆரில்? எல்லா பூத்துக்கும் ஏஜென்ட் வந்து திமுக தரப்பில் இருக்குது. தாவேக்கா தரப்பில் எத்தனை ஏஜென்ட் இருக்குது? நீங்கள் இருக்கிறதே தேர்தல் களம் மட்டும்தான். நீங்கள் போராட்ட காலத்தில் கிடையாது. எந்த போராட்ட காலத்துலையும் இங்கே கிடையாது. இருக்கிறதே நீங்கள் திமுகவோட ஜாஸ்தியாக இருக்கிறீங்கன்னா ட்விட்டரில் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கிறீங்க. ட்விட்டரில் எலெக்ஷன் வச்சா தளபதி வந்து சிஎம் ஆயிடலாம். நான் அதான் சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இல்லை, மக்களோட சப்போர்ட்டும் இளைஞர்களோட சப்போர்ட்டும். அப்படின்னு யார் சொன்னா? நீங்கள் ஏதாவது சர்வே எடுத்தீங்களா? உங்கள்ட்ட ஏதாவது டேட்டா இருக்கா? ஒரு டேட்டா ஒன்றும் இல்லை, ஒரு சர்வே, ஒரு ஆர்டினரியாக, ரொம்ப டீப் சர்வேலாம் இல்லை, சும்மா யார் ஆட்சிக்கு வர போகிறாங்கன்னு சர்வே எடுக்கணும்னா 80,000 பேர் இருக்கணும் தமிழ்நாட்டில். 80,000 பேர்ட்ட யாராவது இளைஞர்கள் யார் எடுத்துருக்காங்க? சரி, ஒரு நிமிஷம். அந்த சர்வேவோட உங்களுக்கு க்ரைட்டீரியா என்னன்னு தெரியுமா? யார்கிட்ட எடுத்தாங்கன்னு தெரியுமா? அதாவது லோயலா காலேஜ் எடுக்கிறாங்க, இந்தியா டுடே எடுக்கிறாங்க, வாய்ஸ் ஆஃப் காமன் எடுக்கிறாங்க. அதாவது மீடியாவில் பேசுபவர்களுக்கு சர்வே க்ரைட்டீரியா என்ன, யாருக்கிட்ட எடுத்தாங்க, எத்தனை நபர்கள்ட்ட எடுத்தாங்க, பெண்கள் அதில் வந்து சரிபாதி பெண்கள்ட்ட எடுத்தாங்களா, பட்டியல் சாதியினர்கிட்ட எடுத்தாங்களா, பழங்குடியினர்கிட்ட எடுத்தாங்களா, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட எடுத்தாங்களா? இதெல்லாம் ஏதாவது பார்க்குறோமா? எதுவும் பார்க்குறது கிடையாது. ஃப்ளாஷாக 25% அப்படின்னு ஒரு நம்பர் போட்டாங்க. ஆஹா, அவ்வளோதான், தாவேக்காக்கு 25% வந்துருச்சு. தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா அவ்வளோ விவரம் இல்லாதவங்களா இருக்குதா அவங்களுக்குலாம்? எனக்கு புரியல. ஜாலியாக சொல்கிறாங்க உட்காந்துட்டு, மைனாரிட்டி ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு, தலித் மக்கள் ஓட்டு.
அப்போ பெண்களை பார்த்தா, தலித் மக்களை பார்த்தா, இளைஞர்களை பார்த்தா அவ்வளோ இலக்காரமாக இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஏதோ சிந்திக்க தெரியாமல், அவங்களுக்கு அரசியல் புரியாமல் நேராக ஒரு நடிகர் வருவார். அவரோட எந்த அரசியலும் பண்ண மாட்டார், இன்னும் பக்காமாஸ் கட்சி பிளாஸ்ட்னு பேசுவார். அதற்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் வந்து திமுகவையோ அதிமுகவையோ தாவேக்காவையோ குறை சொல்லலை, நீங்கள் மக்களின் சிந்திக்கும் திறனை குறை சொல்லிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த சர்வே அப்படிங்கிறது அண்ணாமலை கூட தான் சொன்னார். அண்ணாமலை வந்து 25 சீட்டு நான் ஜெயிப்பேன்னு சொன்னார். அதுக்கு எத்தனை சர்வே போட்டாங்க தெரியுமா? இந்தியா டுடேயில் வந்து அவர் கால் மேலே கால் போட்டுட்டு பேட்டி கொடுத்தாரு. 25 சீட் நான் வாங்கலை அப்படின்னா என் பேரை மாற்றிக்கிறேன்னாரு. அன்றைக்கி சர்வேவும் சொல்லிச்சு அவர் வந்து 25 சீட்டு வாங்குவார், ஆனால் குறைந்தபட்சம் 25% பாஜக தனித்து வாங்குன்னு சர்வே சொல்லிச்சு. நான் போய் சேவை செய்கிறது அப்படின்னு சொல்லல, மக்களுக்காக எதை பேசியிருக்கீங்க? திருப்பரங்குன்றத்தில் என்ன பேசினார் விஜய்? சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஆசிரியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டத்தை விஜய் செஞ்சது என்ன? அப்போ எந்த மக்கள் போராட்டத்திலுமே துணை நிற்க, தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு போயிருக்காங்க, என்ன போயிருக்காங்களா? அவங்க இவர்கிட்ட வந்தாங்க. ஏங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கேயே அவர்களுக்கு ஆதரவாக கொட்டகை எடுத்து உட்காந்துருக்குறாங்க, ராப்பகலா மழை தண்ணியில் உட்காந்துருக்காங்க. அது போற இடமெல்லாம் கூட்டம் வருது, அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. ஓட்டு போட போகாதீங்க, அங்கேயும் கூட்டம் வரும்ல. ஏங்க இது என்னங்க விசித்திரமா இருக்கு? யார் போனாலும் இப்போ எம்ஜிஆருக்குலாம் கூட்டம் வந்ததே கிடையாதா? அவர் அரசியல் பண்ணதே கிடையாதா? இந்த கூட்டம் வரும் அதனால அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது திருப்பி மக்களை கேவலப்படுத்துறது. நான் ஏதோ பெரிய கடவுள், நான் வந்துட்டு எல்லாரும் கூடிடுவாங்க, அதனால நான் களத்துக்கே வர முடியாது, அவ்வளோ பெரிய ஆள்லாம் நீ வராத, அரசியலுக்கு வராத. அரசியலுக்கு வந்துட்டா மக்களோட பயணிப்பது தான். அண்ணாவை போடுறீங்க, மக்களோட பயணிக்கணும்னு போர்டு போட்டுக்கிறீங்க, யாருக்குமே கூட்டம் வந்தது இல்லையா? என்ன உங்களோட பெரிய நடிகர்கள், எம்ஜிஆர் உங்களோட பெரிய புகழ் இருந்தவர் தானே, அவருக்கு நீங்களாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துட்டு இருந்தது. அவர் வந்து மாதம் ஒருக்கு தான் பேசிட்டு இருந்தாரா? அவர் எத்தனை மேடைகளில் பேசியிருக்கிறாரு, அவர் எம்எல்ஏ ஆகிட்டு நடித்து நாடகத்தில் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு, அவ்வளோ செயல்பாடுகள் செஞ்சுருக்கிறார்ல. அப்போ நான் வந்து கூட்டம் வந்துடும் அதனால தான் வரல அப்படின்னா, நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் திமுக உண்மையிலே பயங்கரமாக எதிர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து பயங்கரமாக மரியாதை செலுத்திருப்போம். பாஜகவெல்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன், நீ பாஜகவை எதிர்க்க நான் எதிர்பார்க்க கூட கிடையாது, திமுகவை எதிர்க்கிறதா சொல்லி பாவலா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதான் என்னோட குற்றச்சாட்டு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்த அரசியல் களம் எப்படி இருக்க போகுது, இன்னும் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்றத மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி சார்.